ஈஸ்வரா, நீதான் எப்படியாவது எங்க அம்மா அப்பாவை காப்பாத்தணும். கெட்டவங்க செஞ்சிருக்கிற இந்த சூழ்ச்சியில இருந்து தப்பிச்சு உள்ள போறதுக்கு நீ வழியை காட்டு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்பா, அம்மா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா அமிர்தா, நாங்க நல்லதா இருக்கோம். திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தப்பா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தொண்டை அடைச்சு பேச முடியாத அளவுக்கு ஆயிட்டோம். ஆமா அமிர்தா, நாங்க 2 பேரும் இறந்து போயிடுவோம்னு நினைச்சோம். எங்களை நீதான் இன்னைக்கு காப்பாத்திருக்க அமிர்தா. காப்பாத்தினது நான் இல்லம்மா, அந்த பரமேஸ்வரன். கூடவே அர்ஜுன். அவர் மட்டும் நாக வேற இவ்ளோ ஜாக்கிரதையா வச்சுக்கலன்னா என்னால அதை கொண்டு வந்து உங்க 2 பேரையும் காப்பாத்திருக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அர்ஜுன். அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத
நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா